ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆடிப்பூரம், அதுவுமா நாங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய குபேரலிங்கம் கோவிலுக்கு வந்து லயா பாப்பாவை கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ இது வரைக்கும் அவங்க எங்கேயும் போனதில்லை. அதனால் சரி இன்றைக்கி நல்ல நாள் அப்படின்றதுனால என்னோடய ஹஸ்பண்ட் வந்து போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. ஸோ ஈவினிங் நாங்கள் ஒரு 4:30 மாதிரி பாப்பாவை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போனோம். ஸோ நாங்கள் கூட்டிகிட்டு போகும்போதே வந்து பாப்பா தூங்கிட்டாங்க. ஸோ ரொம்ப தூரம்லாம் இல்லை, 100 மீட்டர் தான் வீட்டிலேருந்து. ஸோ போகும்போதே பாப்பா தூங்கிட்டாங்க. சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்துட்டு 2 ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ அதுதான் இப்போது நம்ம பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா அங்கே கோவிலில் வந்துட்டு நம்ம ஃபோட்டோலாம் உள்ளே எடுக்கக்கூடாது. ஸோ வெளியில் மட்டும் வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஸோ அங்கேருந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா இடுக்கு பிள்ளையார் கோவிலுக்கு வந்தோம். ஸோ நாத்தனார் வந்துட்டு வளையல், மஞ்சள், குங்குமம், தாலி கயிறெலாம் வாங்கி தரணும்னு சொல்லிவிட்டு வினோதினி பாப்பா எனக்காக வாங்கி கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இதை நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ யாரும் இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணதில்லை. அப்புறம் வந்துட்டு வாங்கக்கா, நான் உங்களுக்கு வாங்கி தரேன், பூலாம் வந்துட்டு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இது இந்த ட்ரெடிஷ்னலான வளையல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளும் வந்துட்டு இந்த மாதிரி வாங்கிக்கோங்கக்கா அப்படின்னு ரெஃபர் பண்ணால். ஸோ அவளும் வந்துட்டு க்ரீன் கலர் பேங்கிள் தான் எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தால், நானும் அதே போல் க்ரீன் கலர் பேங்கிள் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ஷாப் வந்து பார்த்திங்கனாக்கா கரெக்டாக இடுக்கு பிள்ளையார் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும், ஸ்ரீ சாய் ஜெராக்ஸ் சென்டர். ஓகேங்களா? ஸோ இந்த கடையில் தான் நாங்கள் வாங்கினோம். அந்த அக்காவும் ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. ஸோ கலெக்ஷன்ஸும் வந்து கம்மியாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் எங்களுக்கு பிடிச்ச வளையல் அங்கே இருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதே போல் வந்து ஜெராக்ஸ்லாம் எடுக்கணுனாலும் அங்கே பக்கத்தில் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த லைனில் வந்து வேறு எதுவும் வந்துட்டு ஷாப் கிடையாது. நிறைய டாய்ஸ்லாம் இருந்தது, குழந்தைங்க விளையாடுறதுக்கான டாய்ஸு. அப்புறம் நிறைய அதாவது பட்டா, சிட்டா இதெல்லாம் வந்து நம்ம அங்கே பிரிண்ட் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கான டாய்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அதில் குறையே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த கடை வந்து இடுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு அப்படியே நியர் ஆப்போசிட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நாங்கள் இதை வாங்கிக்கிட்டு லயா பாப்பாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு நடந்தே வந்துட்டோம். ஸோ நாங்கள் நடந்தே தான் போனோம். ஈவினிங் டைம்ன்றதுனால பாப்பா வந்து எழுந்துக்கவே இல்லை, நல்லா தூங்கிட்டாங்க அவங்க. ஸோ வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஈவினிங் அவளே வந்து தட்டில் வச்சு எனக்கும் இன்னொரு அக்கா இருக்காங்க வீட்டில். ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா ரெட் கலர் பேங்கிள் வந்து நான் அவங்களுக்காக வாங்கியிருந்தா. அப்புறம் பூ வாங்கி கொடுத்தா. ஸோ 2 கட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பிளேட்டில் வச்சு அவங்கக்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டா. ஸோ அவளுக்கு டைம் ஆகிடுச்சுன்றதுனால டக்குன்னு கொடுத்துட்டு போயிட்டா. அது என்னால் வீடியோ எடுக்க முடியலை. ஸோ தாலி கயிறுலாம் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு பிடிச்ச மாதிரியே நான் சைஸில் வாங்கிக்கிட்டேன். ஸோ நான் எப்படி கட்டுவேன் அப்படின்றத அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த வளையல், இந்த தாலி கயிறு தான் பாப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ ரொம்பவும் நல்ல நாளில் எனக்கு ரொம்பவும் ஹாப்பியான டேவாக முடிஞ்சுது. ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூப்பா.